இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒன்றும் பண்ணலை. காலையிலேயே பெரியவனுக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால வெஜிடபிள் பிரியாணி பண்ணி ராய்த்தா வச்சு மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா பூஜை பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சது லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் அப்பாவுக்கும் சின்ன பிள்ளைக்கும் எக் 65 தான் பண்ணேன். ஒரு பாத்திரத்தில் 4 முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு தண்ணி விட்டு கெட்டியாக கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்குள்ளே என் பையன் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டான். கட் பண்ணி இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கமன்னு 65 ரெடி ஆகிடும். மத்தியானத்துக்கு காலையில் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி ராய்த்தா வச்சு சின்னவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்தாச்சு. நான் மாம்பழமும் ராய்த்தாவும் வச்சு என்னோடய லஞ்சை முடித்தாச்சு. தேங்க்யூ.